ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 48வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்க. சொந்த மகனே சத்துருவா எழும்பினால, ஆனால் அவருக்கு ஒரு தைரியம் என்னன்னா, என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் நீர் என்னை உயர்த்தி என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, எப்போ இவன் கீழே விழுவான்னு பார்க்குறாங்க, என் காலை வரணும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், சத்ரு இவ்வளோ செஞ்சு என்ன பண்ணுறாக்கா, விரோதமான காரியங்களை செய்ய நினைக்கிறான். ஆனால் அவளுக்கு மேலே நீர் என்னை உயர்த்தி. அல்லேலூயா. மூணாவது இங்கே சொல்லுகிறாரு, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர், அவர் உங்களை உயர்த்துகிற கர்த்தர், அவர் உங்களை தப்புவிக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாதீங்க. தாவீதுக்குள்ள அந்த அசைக்க முடியாத அந்த தைரியமோ விசுவாசமோ இருந்ததுனால தான் எத்தனையோ ஒரு ஆமென் ஆண்டவர் பாதுகாத்தார் அல்லவா. அப்படிப்பட்ட பெரிய கோலியாத்தை எதிர்த்து நின்று ஆமென் அவனை ஜெயித்தார் அல்லவா. எப்படி இல்லை, உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டு இருக்கிறார். சத்துருவின் போராட்டம் இருக்கலாம், சத்துரு விரோதமான காரியங்களுக்கு விரோதமாக எவ்வளோ செஞ்சு கொண்டு இருக்கிறான். தெய்வ பிள்ளையில சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் நம்ம ஆண்டவர். ஆமென். பயப்படாதீங்க, அவர் என்னை விடுவிப்பார். ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுங்க. இந்த நாளில் இதை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை ஆமென் தப்புவிப்பார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் போது அவருங்க தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா யோபு இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். ஆத்துமாக்கு விரோதமா, உங்களுக்கு ஜீவனுக்கு விரோதமா யாராவது எழும்ப முடியுமா? எந்த சத்துருவாதி எழும்ப முடியுமா? தேவ பிள்ளையில சகல பிராணிகளின் ஜீவன் அவர் கரத்தில் இருக்கு. நமக்குள்ள யாருடைய ஜீவன் இருக்கு? அவருடைய ஜீவன் இருக்கு. உங்க ஜீவனை தொடுவதற்கு, உங்க ஆத்மாவை தொடுவதற்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு தப்புவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை தப்புவிக்குது, விடுவிக்க உண்மையில் இருக்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமான கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பான யார் ஆண்டவர் இருக்காங்க? எவ்வளோ பெரிய பலவன் வந்தாலும் அவன் கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் தான் நம்ம ஆண்டவர். அவருக்கு ஒப்பா உலகத்தில் ஒருவரும் இல்லை. அதனால தான் உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கல்லவா. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி நம்ம அறிகிறோம். வாசிக்க கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். அந்த சம்பவம் நல்லா நம்மளுக்கு தெரியும். ராஜாவாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமென். தெய்வ பிள்ளையில் அக்கினி சூளை 7 மடங்கு ஆக்கிறாரு. ஆனால் அந்த அக்கினி சூளையில் 4வது ஒரு நபர் இருந்தார். அந்த அக்கினி வாசனை கூட அங்கே மேலே படலையா. எவ்வளோ பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில் ராஜாவை ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் அங்கே தன் பிள்ளைகளை தப்புவித்து அவர்களை விடுவிக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு உங்களையே தப்புவிக்க உண்மையில் வர இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களை விடுவித்து எங்களை உயர்த்தி எங்களை தப்புவிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, யார் என்னென்ன ஆபத்தை பார்த்து பயந்து கொண்டு இருப்பாங்கண்ணா, மனுஷர்களை பார்த்து பயந்து கொண்டு இருப்பாங்கண்ணா, சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டு இருப்பாங்கண்ணா, ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி தப்புவிக்கிற தெய்வனாக இருக்கிறீங்கப்பா. அந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அந்த காரியத்தினங்களை விடுவிப்பீராக ஜெபிக்கிறோம். உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துகளும் இயேசுவின் மேல் ஜெபக்கலம் பிதாவே. ஆமென். அவர்களை தப்புவிப்பார். தைரியமாக போங்க. God bless you.